தேவன் ஒரு கதவை அடைத்தால் அதை தேவனே தான் திறப்பார். நாம எந்த முட்டி மோதினாலும் திறக்க முடியவே முடியாது. அப்ப இந்த காலை நேரத்திலே சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் சில கதவுகளை அடைத்திருக்கிறார். அது அவருடைய அழிவுக்காக அல்ல, தேவன் அடைத்திருக்கிற கதவுகள் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. ஆமென். தேவன் அவருடைய வேளையில் அவர் கதவை எப்படி அடைத்தாரோ அதே போல அவருடைய வேளையில் கதவை திறக்கும் போது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உன்னை சுற்றி இருந்த ஜலம் வற்றி போயிருக்கும். உன்னை சுற்றி இருந்த ஜலம் வற்றி போயிருக்கும். பூமியில ஜலம் இல்லாதிருக்கும். ஆமென், ஆமென். நம்மளை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவர். நம்ம குடும்பத்தை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவர். நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவர். அவர் அவசரப்பட்டு கதவை திறக்க மாட்டார். அவர் சரியான நேரத்தில் கதவை திறப்பார். அவர் முன்கூட்டியே கதவை திறந்திருந்தா நோவாவால வெளியே வந்திருக்க முடியாது, நோவாவினுடைய குடும்பத்தால பெருகி இருக்க முடியாது. ஆனா இப்ப அவர் கதவை திறக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பூமியிலே ஜலம் இல்லாதிருந்தது. பூமியிலே ஜலம் இல்லாதிருந்தது. இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்போது தேவன் உனக்கான கதவை அவர் திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா.